ரெண்டு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்னு பேசிக்குவாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் அவங்க காட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடி, பயங்கரமான கரடி அவங்கள நோக்கி அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த கரடியை பார்த்தாங்க. பார்த்த உடனே இன்னொருத்தன் சொன்னா, ஏய் வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னா. கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா ஷூலாம் கரெக்டா எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டான். ஷூ போடுறதுக்குலாம் இப்ப டைம் இருக்கா, ஓடலாம் சீக்கிரமா, கரடி பாரு கொஞ்சம் கொஞ்சமா வேக வேகமா வருது அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னா, ஷூலாம் போட்டுக்கிட்டா தான் நல்லா ஓட முடியும், நான் கரடியை தாண்டி ஓடுறேன்னா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா உன்னைய தாண்டி ஓடினா நான் தப்பிச்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரடியை தாண்டி ஓடணும்லாம் அவசியமே இல்லை, உன்னை தாண்டி ஓடினா போதும், கரடிக்கு ஒரு ஆள் போதும் அப்படின்னு அவன் சொன்னான். இன்னைக்கு நண்பர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மளை தாண்டி ஓடினா அவங்க தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு பெரிய நண்பர் யார் அப்படின்னா அந்த உலகத்துல ஆண்டவர். அவர் நண்பத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்களை பைபிள்ல சொல்லி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி நீதிமொழிகள் 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13:20. Proverbs chapter 13 and verse 20. நீதிமொழிகள் 13:20. வேத வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். பாவிகளை ஞானிகளோடு வாழ்கிறவன் ஞானமடைவான், மூடர்களுக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளுக்கு, இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, ஞானிகளுக்கு தோழனாக இருக்கிறவன் ஞானம் அடைவான், ஆனா மூடர்களுக்கு தோழனாய் இருக்கிறவன் நாசம் அடைவான். இன்னைக்கு ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், நண்பர்கள் தான் நம்மை உயர்த்துவார்கள், நண்பர்கள் தான் நம்மை தாழ்த்துவார்கள். நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையை உடைக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். நண்பர்கள் மிக மிக முக்கியமான அம்சம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. வேதவசனம் இங்க மிக தெளிவாக சொல்கிறது, ஞானிகளை நண்பர்களாக கொண்டவர்கள் ஞானம் அடைவார்கள், மூடர்களை நண்பர்களாக கொண்டவர்கள் அவர்கள் நாசம் அடைவார்கள் அப்படின்றத வசனத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு சில முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதல் பார்க்க போறது என்ன அப்படின்னா, having friends reflects God's nature. நண்பர்களை வைத்திருப்பது ஆண்டவருடைய தன்மையை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலர்லாம் எனக்கு நண்பனே இல்லை அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவாங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தனியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கல. ஒரு சமுதாயமாக, நண்பர்களாக, ஒரு குடும்பமாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் உருவாக்கினார் அப்படிங்கிறத நாம மறந்து விடக்கூடாது. நீங்க வேத வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நண்பர்களை வைத்திருப்பதும், நண்பர்களை தேடுவதும், நண்பர்களோடு அன்பாக பழகுவதும் எதை காண்பிக்குது அப்படின்னா ஆண்டவருடைய தன்மையை தான் காண்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, friendship is an expression of love and God is love. நண்பத்துவம் என்பது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு காரியம்தான். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்வதை நாம பார்க்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆண்டவர் நண்பத்துவத்தை அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல இப்படியாக பார்க்கிறோம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்போம், ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பை உருவாக்குகிறவரே யார் அப்படின்னா ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, தேவன் தான் he is the source of love. அன்பினுடைய மூலம் யார் அப்படின்னா அன்பை உருவாக்குகிறவர் தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான், அன்புள்ளவன் தேவனை அறிந்தும் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அன்புள்ளாதவன் தேவனை அறியான். நான் தேவனை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் மற்றவர்களை நேசிக்கவில்லை என்றால் நான் தேவனை அறியாதவனாக இருக்கிறேன். ஏனென்றால்
தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பு தேவனா இல்ல, அன்பு வந்து ஒரு குவாலிட்டி. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அன்பே சிவம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அன்புதான் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் எப்படி சொல்றதுன்னா அதை மாத்தி சொல்லுது. தேவன் தான் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதாவது ஒரு குவாலிட்டி வந்து ஒரு நபராக மாற முடியாது. ஆனா ஒரு நபர் வந்து ஒரு குவாலிட்டிக்கான மாடலாக, மாதிரியாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அன்பாக இருக்கிறதுனால, தேவன் வந்து அன்பை வெளிப்படுத்துவதனால, தேவனை அறிந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா அன்பு செலுத்த வேண்டும் என்பதனால நாம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நண்பத்துவம் என்பது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு காரியம். நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய ஃபேஸ்புக்ல ஒரு 5000 நண்பர்கள், ஐ திங்க் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல 5000 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 5000 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் நமக்கு பர்சனலா தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சில வேளை பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, சும்மா ஒரு லைக் போட்டு விடுவோம் தான் போட்டு விட்டேன், வேற ஒன்று அதை படிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க, சும்மா ஒரு லைக் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கஷ்ட காலத்தில் துணையாக நின்று உதவுறவங்க யாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அப்படிப்பட்டவங்க நீங்க பழகுவதற்கும் பேசுவதற்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா? உங்களுடைய வாழ்க்கையை வந்து தூக்கி விடுகிற நண்பர்கள் இருக்கிறாங்களா? அல்லது உங்களை வந்து இன்னும் கீழே இறக்குற நண்பர்கள் இருக்கிறாங்களா? நல்லது சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்களா? கெட்டது சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்களா? அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு கேண்டல் லைட் மாதிரி, ஒரு மெழுகுவர்த்தி போல. நீங்கள் உங்கள் மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு அதில் உள்ள அந்த ஃப்ளேம்னால, அந்த தீயினால இன்னொரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சிங்கன்னா தீ ஒன்றும் குறைஞ்சிடாது. ஸோ இன்னும் ஒரு 5-6 தீயை நீங்கள் மெழுகுவர்த்தி நீங்கள் பற்ற வச்சிங்கனாலும் தீ உங்களுக்கு குறையவே குறையாது. இன்ஃபேக்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்கும். ஆனால் இருக்கிற எல்லாத்துடைய மெழுகுவர்த்தியை நீங்கள் அப்படியே ஏற்றி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வெளிச்சம் வரும். ஸோ நாம அன்பு செலுத்துவதனால, அன்பை பகிர்ந்து கொள்வதனால என்னைக்குமே நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். நம்ம வந்து ஆண்டவரை வந்து பிரதிபலிச்சுட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, அடுத்ததாக, God cannot be love if he is not triune. Our God is a social and relational God. ஆண்டவர் திரித்துவமாக இல்லை என்றால் ஆண்டவர் அன்பாக இருக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்னா சமுதாய ரீதியில அவர் வந்து பழகுகிறவர், உறவை சார்ந்தவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம திரித்துவ தேவன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் ஒருவர் தான், ஆனா அவர் 3 நபர்களாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்ற அந்த 3 நபர்களாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நபர்களாக இருக்கிற தேவன் என்ன செய்றாருன்னா, அவர்களுக்குள்ள பிதா குமாரனை நேசிக்கிறாரு, குமாரன் பரிசுத்த ஆவியை நேசிக்கிறாரு, பிதா பரிசுத்த ஆவியை நேசிக்கிறாரு. ஒருத்தவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திருத்துவத்தை நம்பாம தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சமுதாயம் அப்படின்னே வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் அன்பாக மாறினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அல்லது தேவதூதர்கள்லாம் ஆண்டவர் படைச்சாரு, தேவதூதர்களெல்லாம் அவர் வந்து அன்பு செலுத்தினார் இல்லையா, அன்பு செலுத்துவதற்காக தானே படைச்சாரு. அப்ப ஒரு கேள்வி வரும், தூதர்கள் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து அன்பாக மாறினாரா? அதுக்கு முன்னாடி அவர் மட்டும் தனியா இருந்த போது எப்படி, யாரை நேசிப்பாரு? அப்ப அவர் தன்னை மட்டும் தான் நேசிப்பாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருகிறது. எனவே திரித்துவம் இல்லாமல் நாம தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லவே முடியாது. பைபிளுடைய கருத்து வந்து நிலை நிற்கவே முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப திரித்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது அங்க ஒற்றுமை இருக்கிறது, ஒரே சிந்தை இருக்கிறது, ஒருவர் அவங்க அந்த ஒரே தேவன் 3 நபர்கள் ஒருத்தவங்களை அவங்க நேசிக்கிறாங்க. அந்த பிரதிபலிப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்முடைய நண்பர்கள் மத்தியில, அப்புறம் குடும்பத்துல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எல்லா உறவுகளிலுமே அது வந்து பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனத்துல, யோவான் 17:24 ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால். இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, உலகமெல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீங்க என் மேல அன்பு வைத்திருந்தீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அன்பாக இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்கும்படியாக, அதாவது நீங்க எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்த இந்த சீடர்கள் எல்லாருமே, மக்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும்
எப்பொழுதும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கேயே நான் என் மக்களை நான் என்ன செய்றேன், வச்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்து இவங்கெல்லாம் சரியில்லை, அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கிறவர் கிடையாது. கூடயே இருக்கட்டும், கூடயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற தேவன். அதனால தான் அவர் சொன்னார், நான் போயிட்டு என்ன செய்றேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குறேன். நான் வந்து உங்களை கூட்டு போறேன். எதுக்கு? என்னோட இருப்பதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் அப்படின்னாவே ஆண்டவரோட இருக்கிறது தான். இங்கேயும் நம்ம இருக்கிறோம், பரலோகத்துக்கு போய் இருப்போம், மறுபடியும் நம்ம புதிய பூமிக்கு சூழலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயும் அவரோட இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே நாம திருத்துவத்தை நம்பாமல் திருத்துவம் இல்லை என்று சொல்லிவிட்டு தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்வது வேதத்தின்படி ஒரு சரியான காரியமே இல்லை என்று சொல்வேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து உறவு சார்ந்தவராக இருக்கிறார். சமுதாய ரீதியில எல்லோருடையும் பழகுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட், ஏன் நண்பத்துவம் என்பது ஆண்டவரை பிரதிபலிக்கிறது, ஆண்டவருடைய தன்மையை ஏன் பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, God created us out of delight. That means he created us to love. ஆண்டவர் விருப்பத்தின்படி நம்மை அவர் உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நம்மை உருவாக்கினார் அப்படின்னா, நம்மை நேசிப்பதற்காக அவர் உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் எப்பயுமே இப்படி யோசிப்பேன், ஏன் வந்து ஒரு தம்பதிகளுக்கோ அல்லது ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்ற அந்த ஆசை வரதே எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. ஏன்னா அவருக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நம்மிடத்துல இருக்கிறது. ஏனென்றால் நம்மை அவருடைய சாயல்ல அவர் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உம்முடைய, நல்லா கவனிங்க, உம்முடைய விருப்பத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் படைக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார். உம்முடைய விருப்பத்தின்படி அவைகள் உண்டாயிருக்கிறவைகள் படைக்கப்பட்டவைகள். நீங்க பாபிலோனிய புராணங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள்கள், அந்த புராணங்கள் இருக்கிற கடவுள்கள் வந்து எதுக்கு மக்களை படைக்கிறாங்க? தங்களுக்கு சேவை செய்வதற்காக, தங்களுக்கு அடிமைகளாக இருந்து வேலை செய்வதற்காக மக்களை படைத்தார். அந்த கடவுள்கள்லாம் படைச்சாங்கன்னு சொல்லிட்டு பாபிலோனிய புராணங்கள்ல பார்க்கிறோம். எல்லா புராணங்கள்லயும் அப்படிதான். ஆனா வேத வசனத்துல மட்டும்தான் கடவுள் மனிதனை அன்பு செலுத்துவதற்காக படைத்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடவுள் மனிதனை தன்னோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவதற்காக படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய, நீங்களாம் சாதாரண ஆட்களே கிடையாது, நீங்களும் நானும் சாதாரண ஆட்களே கிடையாது. நம்முடைய தேவன் வந்து ஒரு மகா 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 அன்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உங்களை என்னை படைச்சு நீங்க வந்து எனக்கு அடிமையா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, எப்படி படைச்சார்னா விருப்பத்தினாலே படைத்தார். எப்படி நீங்க விரும்பி விரும்பி ஒரு பொருளை செய்யறீங்களோ, அல்லது கைவினை வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா விரும்பி அழகா இப்படி இங்க பூ வைக்கணும் அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா செய்யறாங்களோ, அல்லது ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை உருவாக்குறாரு அப்படின்னா அந்த சிலையை உருவாக்கி அதுக்கு கண்ணு எல்லாம் வச்சு அழகா எப்படி தத்ரூபமாக தோன்றும்படியாக உருவாக்குகிறாரோ, அது போல ஆண்டவர் நம்மளெல்லாம் படைச்சார். நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்றதுக்காக ஒரு சடங்கு பண்ணுவாங்க. ஒரு சிலையை உருவாக்கி அந்த கடவுளுடைய, எந்த கடவுளுடைய சிலையோ அந்த கடவுளுடைய ஆவி அதுல வரணும், அது புனிதமாகணும், அது வந்து ஆராதிக்கத்தக்கதாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்குக்கு பேர் என்னன்னா பிராண பிரதிஷ்டா. இப்ப அயோத்தியாவில் கூட பண்ணாங்க பிராண பிரதிஷ்டா. பிராணம்னா என்னன்னு தெரியுங்களா? பிராணமே போகுது அப்படின்னா சுவாசம். என்ன அந்த காலத்துல பாபிலோனிய கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் கானானிய கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலைக்கு கண்ணை திறக்கிற ஒரு சடங்கு அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சுவாசத்தை துறக்கிற ஒரு சடங்கு அப்படின்னு பண்ணுவாங்க.
ஏன்னா அந்த உளியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சிற்பி என்ன செய்வார்னா சடங்கு அந்த எல்லாம் ஆசாரியர்கள்லாம் இந்த மதத்துக்குரிய பூசாரிகள்லாம் பிரார்த்தனைகளை சொல்ல சொல்ல அவங்க என்ன செய்வாங்க, கண்ணை அப்படியே வெட்டி விடுவாங்க, இல்லாட்டி மூக்கில் என்னது ஒரு தொலை போட்டு விடுவாங்க, இல்லாட்டி வாயில நினைச்சுவாங்க அப்படியே உளினால செதுக்கி விடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதரை எடுத்து தொடும்போது அந்த கடவுளுடைய சுவாசம் இந்த சிலைக்குள்ள வருவதாகவும் இந்த சிலை உயிரை பெற்று அந்த சக்தியை பெற்று விட்டதாகவும் அவர்கள் யோசித்தாங்க. அதுதான் நாம இன்னைக்கு பிராண பிரதிஷ்டா அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நம்மை மண்ணினால உருவாக்கி மண்ணான இந்த சரீரத்துல என்ன பண்ணாருன்னா அவருடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா வாக்குனார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நல்லா யோசித்து விருப்பத்தோட நம்மளை உருவாக்குனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம நண்பர்களாக இருப்பதும் நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறதும் மற்றவங்களை அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் வருது. நாம நண்பர்களை தேடுவதும் அன்பு செலுத்துவதும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தி ஓவர்ஃப்ளோவிங் லவ் ஆஃப் காட், அதாவது வழிந்து ஓடும் ஆண்டவருடைய அன்பு என்று நாம சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம இப்படி நினைச்ச கூடாது, ஓ ஆண்டவர் யாருமே அன்பு செலுத்தாம அப்படியே தனிமையா இருந்தாரு, அப்படியே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு, அதனால நம்மளை உருவாக்கி அன்பு செலுத்தலாம்னு வச்சுக்கிட்டாரு. அப்படி இல்லை, ஆண்டவருக்கு யாரும் தேவையில்லை. ஆனா அவருடைய தன்மை என்ன அப்படின்னா அன்பு செலுத்த ஆகணும். எனவே அவர் நம்மை படைத்தார் அப்படின்றத பார்க்கிறோம். அவருடைய அன்பு என்பது வழிந்தோடிய ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கிரியேஷன் இஸ் தி ஓவர்ஃப்ளோ ஆஃப் காட்ஸ் லவ். ஆண்டவருடைய அன்பு வழிந்தோடிய காரணத்தினால வந்த விளைவுதான் நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு அழகான ஒரு உலகத்தை நாம பார்க்கிறோம் அப்படிங்கிறத நாம வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது God called Abraham his friend. ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய நண்பன் என்று அழைப்பதை பார்க்கிறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்துல, இஸ்ரவேலே என்னுடைய தாசனே யாக்கோபே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ யார் அப்படின்னா என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு பெர்ஃபெக்டான ஆள்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவர் தவறி இருந்தாலும் சில வேளை தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அவரையும் தூக்கி நிறுத்தி வைத்தார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நண்பன். உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்துல ஒரு பெரிய நண்பர் யார் அப்படின்னா ஆண்டவராக இருக்கிறார். பெரிய நண்பர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வியாபாரத்துல, தொழில, உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நண்பராக இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் பார்த்து நண்பர் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்துல, யோவான் 15:15 இயேசு சொல்றார், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று இயேசு சொல்றதை நாம பார்க்கிறோம். இனி நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை. ஹல்லேலூயா. யார் சொல்றாங்க? இயேசு சொல்றார். இயேசு நினைச்சிருந்தாருன்னா பரிசேயர்கள் மாதிரி இவங்கெல்லாம் அப்படியே முடக்கி நமக்கு வேலை பண்ண வச்சுக்கிட்டோம்னா, அடிமை மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் அவரு. அப்படிலாம் இல்லை. இயேசு சொல்றார், இனி நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை, வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமான் வேலைக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லுவார்களா? நான் டெல்லி போறேன், அங்க போய் இந்த ஹோட்டல்ல தங்க போறேன், இந்த பிசினஸ் டீலு இதெல்லாம் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார். அதெல்லாம் சொன்னாலும் புரியாது இவங்களுக்குலாம் அப்படின்னு நினைச்சுவாரு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் எஜமான் வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன், ஏன்னா நீங்க என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வேலைக்காரர்கள் இல்லை அப்படின்னு இயேசு சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா சொல்லணும், என்ன அப்படின்னா நான் இயேசுனுடைய நண்பன், நான் தேவனுடைய நண்பன் என்று நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல உங்களுக்கு நண்பனா இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது தேவனுடைய குணத்தினுடைய பிரதிபலிப்பு. நீங்க நான் ஒரு நல்ல நண்பனா இருக்கணும், நான் அன்பு செலுத்துகிற நண்பனாக இருக்கணும், மற்றவங்களை கண்டிக்கிற ஒரு நண்பனாக இருக்கணும், சீர்படுத்துகிற நண்பனாக இருக்கணும், மற்றவங்களை தூக்கி விடுகிற நண்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க தேவனுடைய தன்மையை தான் பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு சில நல்ல நண்பர்களுடைய குணத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம திரும்ப போகலாம் எங்க நீதிமொழிகள் 13வது அதிகாரத்துக்கு. நீதிமொழிகள் 13ல இருந்த சில நல்ல நண்பனுடைய குணாதிசயங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள்
13வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். நல்ல நண்பர்கள், ஞானம் உள்ள நண்பர்கள். வேதவசனம் என்ன சொல்லுது? ஞானிகளோட இருக்கிறவன் அவன் நல்லா இருப்பான், வாழ்வான். ஆனா மூடர்களுக்கு தோழனா இருக்கிறவன் நாசமாவான். அதான் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20ல ஞானிகளோடு வாழ்கிறவன் ஞானம் அடைவான். ஞானம்னா என்ன? ஆண்டவருடைய பார்வையில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து அதை வாழ்க்கையில செய்யும் திறன் தான் ஞானம். அந்த திறன் ஆண்டவர் தரார். மூடர்கள் அப்படிங்கிறது யாரு? இங்க மூடர்கள் அப்படின்னா நம்ம சொல்லணும்ல முட்டாள் அப்படின்ற அந்த மூடர் கிடையாது. இங்க மூடர்கள் என்பது ஆண்டவருடைய பார்வையில எது சரி தவறு என்று தெரியாம ஆண்டவருடைய பார்வையில கெட்டதா இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் தான் என்னது? மூடர்கள். இங்க மூடர்களுக்கு தோழனாக இருக்கிறவன் நாசமடைவான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சில முக்கியமான குணாதிசயங்கள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உள்ள நண்பர்கள் they value discipline. அவர்கள் சீராக வாழ்வது, ஒழுக்கத்தோட வாழ்வதை அவர்கள் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 1வது வசனம், 13:1. ஞானம் உள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலை கேட்க மாட்டான். ஞானம் உள்ளவங்களை போயிட்டு நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களா, அவங்க கேட்டுக்குவாங்க. என்ன இப்படி செய்யற அப்படின்னு நீங்க கொஞ்சம் திட்டினா கூட அவங்க சரி கேட்டுக்குவாங்க. பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிவாங்க, போதகத்தை அவர்கள் கேட்பார்கள், மறக்க மாட்டார்கள். ஆனா மூடர்கள் சரி எது தவறு எது என்று தெரியாதவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் எது சரி தவறு அப்படின்னு நினைக்காதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க தப்பானதையே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. கெட்டது செய்ய சொல்லுகிற ஒரு நண்பன் நல்லவனே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரியான ஆட்களை வெட்டி உண்ணும். நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்க நாளையில் இல்ல மெதுவா நஞ்சு இருக்கும் என்றால், கேன்சர் இருக்கும் என்றால் டாக்டர் சொல்றாங்கல்ல, எவ்வளவு சீக்கிரமா ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உயிரை காப்பாத்தலாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நாளைக்குல இருந்து என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த நண்பர்களே தேவையில்லை. குடும்பத்தை பாருங்க, ஒய்ஃபை பாருங்க, பிள்ளைங்களை பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய நண்பர்கள் அப்படி இருக்காங்க. நம்மளை வந்து பால்படுத்துறவங்க. இப்போ ஒய்ஃப் போய் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, ஒய்ஃபுங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தாரு, அவர் இப்படி சொன்னார்னா, அவர் யாரு, என்ன செய்யறாரு, பாஸ்டருங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம விளையாடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை தவறான வழியில ஒரு நண்பர் நடத்துறாரு அப்படின்னா வெட்டி விடுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் வைத்திருக்க வேண்டும். ஞானம் உள்ள நண்பர்களோட பழகிறவங்க, வாழ்கிறவர்கள், அவர்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா மூடத்தனம் உள்ள நண்பர்களோட வாழ்கிறவர்கள் நாசம் அடைவார்கள் சொல்லிட்டு வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன பார்க்கிறோம்னா, நல்ல நண்பர்கள் அவர்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் சொன்னதை செய்வார்கள் என்று நாம பார்க்கிறோம். 3வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய வாயை காக்கிறவன் தன்னுடைய உயிரை காக்கிறான், தன்னுடைய உதடுகளை விரிவாக திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். யாராவது லொடலொடன்னு பேசுறவங்க, சொன்னதை செய்யாதவங்க, பொய் சொல்லிட்டே இருக்கிற ஆட்கள் பழகாதீங்க. ஏமாத்திக்கிட்டே இருக்கிற ஆட்கள், உங்களுக்கு வஞ்சகம் பண்றவங்க, பேச்சுல வந்து உத்தமம் இல்லாதவங்க பழகாதீங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தேவையில்லை. சிலர் வந்து அறியாம இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, ஆனா உண்மையை தான் பேசுவாங்க. பரவாயில்ல, அவங்களாம் நல்லவங்க தான். ஆனா சிலர்லாம் வாயை திறந்தாவே பொய் தான் இருக்கும், ஏமாத்து வேலையை தான் பண்ணுவாங்க. அவங்க கூட பழகவே பழகாதீங்க. அவர்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வஞ்சகம் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கும் எந்த நேரத்திலும் அவர்கள் வஞ்சகம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல நண்பர்கள் மிக ஜாக்கிரதையோடு பேசுவார்கள். நல்ல நண்பர்கள் உங்களை வந்து வேதனைப்படுத்தாம பேசுவாங்க. நல்ல நண்பர்கள் சொன்னதை செய்வார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். செய்ய முடியல அப்படின்னா, செய்ய முடியலப்பா மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொன்னதை அப்படியே செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இன்னைக்கு ஒரு சூழல் இருக்கும், நம்ம செய்வோம் சொல்லுவோம். ஆனா நாளைக்கு சூழல் மாறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, உண்மையவே அவர்கள் பேசுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப பொய் சொல்ற நண்பர்கள், ஏமாத்துற நண்பர்கள், வஞ்சகம் பேசுற நண்பர்கள் இப்படிலாம் இருந்தாங்கன்னா என்ன பண்றது? அவங்களும் தெரியும், ஏமாத்துறவங்க தெரியும், இருந்தாலும் என்னது, வேற நண்பர்கள் இல்லை என்பதற்காக ஒருத்தவங்களோட பழகவே வேண்டாம். அதுக்கு நண்பர்களே இல்லாம இருந்தாலே நல்லதுதான். அது ஒரு வியாதியோட வாழ்வதற்கு அந்த வியாதியை நீக்கி போட்டு நம்ம நல்லா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான்.
ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நான் நான் வந்து இப்போ முழு நேர பணியிலேயே தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக நான் சில பாஸ்டர்ஸ்களே பார்த்துருக்கேன், ஃப்ராட் வேலை பண்ணுறவங்க. நான் சொல்லிடுவேன், சாரி, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரல, நான் பேசல, சாரி. இல்லை, நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள ஒன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம வந்து ஒண்ணுமே, வறுமையில கூட வாழலாம், கர்த்தருக்குள்ள நம்ம கஞ்சி கூட குடிக்கலாம், கர்த்தருக்குள்ள ஒண்ணுமே இல்லாம குடிசையில கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ள இருந்துட்டு ஒருத்தவங்க ஏமாத்தக்கூடாது, கர்த்தருக்குள்ள இருந்துட்டு ஒருத்தவங்க நம்ம என்னது வஞ்சகம் பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவையில்லை. அவங்க வந்து என்ன சொன்னாலும் சரி, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அப்படியே அதை சொல்லி இதை சொல்லி ஏமாதாங்க. ஆண்டவர் எனக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருப்பார் என்றால் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் என்ன அமெரிக்கா கூட்டு போனா ஆண்டவர் கூட்டு போவார். ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னா இன்னும் உயர்த்தனா அவர் உயர்த்துவார். அதுக்காக நண்பர்களே வேண்டாம், யார் உதவி வேண்டாம் நான் சொல்ற ஆளே கிடையாது. ஐ பிலீவ் இன் இன்டர்டிபெண்டன்ஸ். நம்ம ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்பதில் நான் ரொம்ப ரொம்ப விசுவாசிக்கிற ஒரு ஆளு. நான் வந்து உங்களுக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை. நான் உங்களுக்கு தேவை இல்லையோ நீங்க வந்து எனக்கு தேவை. அப்படிதான் நான் நினைக்கிறாள். ஒருத்தவங்க நமக்கு ஒவ்வொருத்தவங்களும் தேவை. அதே நேரத்தில் நம்ம சரியாக வார்த்தையில உண்மை இல்லாதவர்களை நாம வந்து என்ன செய்யணும்னா தூரமாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அடுத்தது they work diligently. ஞானம் உள்ள நண்பர்கள் அவர்கள் கடினமாக அவர்கள் உழைப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். 4வது வசனத்துல சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ செழிக்கும். ஞானம் உள்ள நண்பர்கள் வந்து அவங்க கடினமா உழைப்பாங்க, ஞானமா உழைக்கிற ஆட்கள். சோம்பேறிகளோட நம்ம சேரவே கூடாது, மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சோம்பேறிகளோட சேரவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளா ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா, அவங்களும் நண்பர்களும் சோம்பேறி சொல்றாங்க இல்லைங்களா. உங்க நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ட்டு. சிலர்லாம் ஜாப்ல வந்து இருக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கடினமாக உழைக்கிறது இல்லை. ஏன் கடினமாக உழைக்கிறது இல்லை? எங்க ஆபீஸ்ல எல்லாருமே அப்படித்தான். அந்த மிஸ்டர் ஏ இருக்கார்ல அவரும் ஒழுங்கால, மிஸ்டர் பி இருக்கார்ல அவரும், இந்த மிஸ் சி இருக்காங்களே அவங்களும் ஒன்றும் அவ்வளோ பண்றதில்லை. எல்லாருமே அப்படித்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ 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 நோ, அங்கதான் நீங்க என்ன செய்யணும், இன்னும் உண்மையாக வேலை செய்யணும். அப்படி கடினமாக உழைக்காத சோம்பேறியான நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை நம்ம விட்டுவிட வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா பொறுப்பாக கடினமாக ஞானத்தோட உழைப்பதற்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உழைப்பு என்பது, வேலை என்பது, நல்ல ஞானமாக வேலை செய்யும் காரியத்தை ஆண்டவர் தான் நமக்கு படைச்சு கொடுத்திருக்காரு. வேலை என்பது நம்ம இப்படி நினைக்க கூடாது. நான் அன்னைக்கு ஒருத்தர பேசியிருந்தேன். ஜாபுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைன்னா நம்ம வாழ்வதற்கான, ஜாப் இஸ் ஃபார் லிவிங் பட் கரியர் இஸ் லைஃப். வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்வதற்காக, நான் வந்து 3 வேளை சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு கொடுக்கணும், எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், எனக்கு ஒரு வேலை தேவை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இது என்னுடைய வாழ்க்கைங்க, இது என்னுடைய இதை நான் பண்ணேன் அப்படின்னா என் வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இருக்கு, அதனால இந்த வேலையை நான் செய்யறேன், திருப்திக்காக நான் செய்யறேன், இது மூலமா நான் மற்றவங்களுக்குலாம் நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க இல்லைங்களா. they see the work as a calling. அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை ஒரு அழைப்பாக பார்க்கிறார்கள். நீங்கள் நானும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேலையை வந்து, நம்முடைய வியாபாரத்தை, தொழிலை ஒரு அழைப்பாக பார்க்கணும். இது வந்து எனக்கு ஒரு திருப்தி தருது, சந்தோஷமா இருக்கேன், எல்லாருக்கும் நான் சேவை செய்யறேன் இந்த வேலை மூலமா, இந்த வேலை மூலமாக நான் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யறேன், அதனால நான் கடினமா உழைப்பேன், நான் வந்து சரியான காரியத்தை பொறுப்பாக செய்வேன். அப்படி செய்யாத ஆட்களோட நாம நண்பர்களாக இருக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட நண்பர்கள் யார் அப்படின்னா, வேதவசனம் என்ன சொல்றது அப்படின்னா, அவர்கள் புத்தியீனர்கள், முட்டாள்கள், foolish people என்று வேதவசனம் சொல்வதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது என்ன அப்படின்னா, எந்த நண்பர்களோட நாம சேரணும்? நல்ல நண்பர்கள், ஞானம் உள்ள நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, they are honest and trustworthy. அவர்கள் உண்மை உள்ளவர்கள், நம்பத்தக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் அவமானமும் உண்டாக்குகிறான். பொய் பேச்சை வெறுக்கிறான், நம்ப தகுந்தவனாக இருக்கிறான் நீதிமான். அவன் துன்மார்க்கன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்கமும் அவமானமும் உண்டாக்குகிறான்.
சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் ஒருத்தனை, எங்கள் ஸ்கூல் வாத்தியார் வந்து சயின்ஸ் வாத்தியார், எங்களே போய்ட்டு குச்சி உடச்சிட்டு வர சொல்லுவார், அவர் அடிப்பார். அது மரம், இந்த வாத மரம்லாம் இருக்கும், ஸ்கூல் வெளில இருக்கும், நீ போய் குச்சி உடச்சிட்டு வா அப்படின்னுவார். ஆனால் அடுத்தது அவனுக்கு அடி, ஏன்னா இந்த குச்சி தீந்து உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து யாருக்கும் அடிக்க போறாட்டு அவன் வாங்கிட்டு வருவான், அடுத்தது அவன் தான் அடி வாங்குவான். சிலலாம் அடி வாங்க ஹோம்ஒர்க்கு எத்தனை வாங்கினாலும் அவங்களுக்கெல்லாம் உரைக்கவே உரைக்காது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் செய்யாதவங்களாம் எந்திரிங்கன்னா அப்படி நின்று இப்படி பார்த்து ஸ்டைலாக பின்னாடிலாம் பார்ப்பானுங்க. எப்படி பார்க்குறானுங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ ஹோம்ஒர்க் பண்ணல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளில வரும்போது, ஏய் கையெல்லாம் இரும்புடா ஒன்றும். நான் உண்மையில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை இரும்பை வச்சு எல்லாம் உள்ளுகளை ஏற்றி விட்டுருக்காங்க போன்ஸில். நான் உங்களை இரும்பெல்லாம் ஏற்றி விட்டாங்களாட்டுக்கு, அது எங்கே பண்ணாங்கன்னு தெரியல, நமக்கும் இருந்துச்சுன்னா பரவாயில்லையே அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். அப்படி தான் தெரிஞ்சு இவனுங்களுக்கு அவமானமும் இல்லை வெக்கமும் இல்லை, அவன் நாளைக்கு போய் செஞ்சு நம்ம மறுபடியும் இப்போ நிற்கிறோமே அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. எங்கள் வார்டன்லாம் சில வேலை அடித்து, இனிலாம் உன்னை அடிக்கவே முடியாது போடா அப்படின்றவாரு. அவ்வளோதான், திருந்தவே மாட்டாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என்னப்பா என்னப்பா இது அப்படின்னோடனே, சாரி சார், சாரி ஐயா, சாரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஏன்பா அப்புறம் நல்லா அடிப்பா எல்லாம் பண்ணாலும் அறிவு வரவே வராது. ஏன்னா அவர்களுக்கு வேதவசனம் சொல்கிறது, அவர்களுக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாக்குகிறார்கள், அதை பற்றி கவலையே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் நீதிமான்கள் எப்படின்னா, அவங்க பொய்யை பேச மாட்டாங்க, அவங்க வெறுக்கிறார்கள், ஏன்னா அவங்களுக்கு அவமானப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரு நல்ல, அதாவது உண்மை உள்ள நம்பத்தக்க நண்பர்களோடு சேர்ந்து நம்ம பழகுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they value truth and integrity. அவங்க வந்து சத்தியத்தையும் உண்மையையும் உத்தமமாக இருக்கின்ற அந்த காரியத்தை அவங்க வந்து வேல்யூ பண்றாங்க. அவர்கள் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவாங்க, நீ செய்யறது தப்பு, நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம பார்க்கும் போதே நாம உண்மையா இருக்க நமக்கு ஒரு ஏவுதல் வரும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்கள், ஞானம் உள்ள நண்பர்கள், they listen to advice. அறிவுரையை அவர்கள் கேட்பார்கள் என்று நாம பார்க்கிறோம். 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 10 அகந்தையினால் மட்டும் விவாதம் பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. அகந்தையினால எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தான். டீனேஜ் வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, டீனேஜ் சிண்ட்ரோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தெரியும் ஆனால் எதுவுமே ஒழுங்காக தெரியாது. நம்மளும் டீனேஜாக தானே இருந்திருக்கோம். இந்த டீனேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், அதுவா அந்த சப்ஜெக்ட் தெரியும், இதுவும் தெரியும், அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். ஆனால் ஒரு 30 வயசு வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லைல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. இப்போ எனக்கு 55 வயசுல தெரியுன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தெரியறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இதுல இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னு தான் சொல்ல வருது, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அகந்தை எப்போ வரும்னா, எனக்கு எல்லாம் தெரியும், அதுவும் தெரியும், இதுவும் தெரியும், அதுவும் தெரியும், இதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அகந்தை வரும். ஆனா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வந்து மற்றவங்க சொல்ற அட்வைஸும் கேட்டுக்குவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் சொன்னாவே டாக்டர்ஸ்க்கே எதிராக கூகுள்லாம் பண்ணி பார்த்து, யூடியூப் டாக்டர்ஸ்லாம் பார்த்து, அந்த டாக்டர் சரியில்லை, அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல, இவங்க அப்படி சொல்ற ஆட்கள், என்கிட்ட சொல்ற ஆட்கள் கரெக்டுங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது, நான் டாக்டர் இல்லை, நான் டாக்டர் கிடையாது. இல்லை பாஸ்டர் இப்படிதான், கிடையவே கிடையாது. ஒரு ஆள் ஒரு கேஸை நல்லா படிச்சு அவருக்குன்னு ஒரு அறிவுரை சொல்றது இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் யூனிக். அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் பண்ண முடியும், நல்லா அறிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். அந்த அறிவு இல்லை, மற்றவங்க சொல்லும் போது என்ன செய்யணும், அதை கேட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார், ஒரு வக்கீல் சொல்லியிருந்தார், இந்த கேஸ் நிலைக்காதுன்னு நான் சொல்லிடுவேங்க, இல்லை அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிராதா,
மனசு கஷ்டமாகும் தான். பட் ஆனால் உண்மை ஆரம்பத்திலே சொல்லிட்டா தான் நல்லது. ஏன்னா நான் பேசாமல் ஃபீஸை வாங்கிட்டு நடத்திக்கிட்டு அங்கே போங்க அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நிலைக்க அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த வக்கீல் ரொம்ப நல்ல வக்கீல் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த கேஸ் வந்து எங்கே போனாலும் நிலைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டது நல்லது. ஃபீஸ் கூட வேண்டாம், நீங்கள் என்ன செய்ய எப்படியாவது பேசி முடிச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது நல்லதுதான். அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்கள் அட்வைஸ் சொல்லும்போது, அறிவுரை சொல்லும்போது கேட்டுக்கொள்வார்கள் யார்? ஞானிகள். அப்படி நல்ல அட்வைஸை கேட்டு அதன்படி நடக்கிற, அப்புறம் டீச்சபிளா இருக்கிற, கற்றுக்கொள்ள தன்மையோட இருக்கிற அந்த நண்பர்களை நம்ம வைத்திருந்தோம் என்றால் நாம முன்னேறுவோம், இல்லைன்னா நம்ம பின்னேறுவோம் அப்படிங்கிறத வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்கள், ஞானம் உள்ள நண்பர்கள், they lead you to have life, enjoy life, they lead you toward life அப்படின்றத பார்க்கிறோம். நல்ல நண்பர்கள், ஞானம் உள்ள நண்பர்கள் உங்களை ஜீவனுக்கு நேராக அவர்கள் நடத்துகிறார்கள். நல்ல ஞானியுடைய போதனை வந்து ஜீவ ஊற்று போல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த ஜீவ ஊற்று என்ன பண்ணுனா, நம்மளை வந்து மரணத்தினுடைய வலையிலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நல்ல நண்பர்கள் வாழ்க்கை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. எப்படியும் அவன் அழிஞ்சு போட்டோம் அப்படியே இருக்கட்டும் அப்படிலாம் விடவே மாட்டாங்க, நமக்கு வாழ்க்கை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. யாராவது நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. அவங்கள இன்னைக்கு நினைச்சு பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்ம டச்சில் கூட இல்லாமல் இருந்திருப்போம், அவங்க ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ we are not in touch with them, but they helped us. நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க, அவளுக்கு நம்ம நன்றி சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நல்ல நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய வருங்காலத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக 13வது அதிகாரத்தில் 22வது வசனம், 13:22 நம்ம வாசிக்கிறோம். நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்தை வைத்து போகிறான், பாவியின் செல்வமோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். A good person leaves an inheritance for the children's children, but a sinner's wealth is stored up for the righteous. நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நாம யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லோருமே பயங்கரமான ஆட்கள்னு வச்சுக்கோங்க. ஞானம் உள்ளவங்க, நிறைய பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு எல்லாமே இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணோம்னாவே கூட இந்த உலகம் வந்து மாறிடும். நீங்க சும்மா அப்படி யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நாம யோசிப்போம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆட்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சுட்டே இருந்தோம்னா அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த உலகமே மாறிடும். நான் மலேசியாவுக்கு போகும்போது ஒரு கதை சொல்லுவாங்க, தமிழ் நண்டு கதைன்னு சொல்லுவாங்க. தமிழ் நண்டு கதை, சீன நண்டு கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் நண்டுகள்லாம் ஒரு ஒரு கூடையில் போட்டோம்னா நம்ம கவலையே பட தேவையில்லையா, அது எதுவுமே வெளில வராதான். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், வேற வேர்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து சீன அப்புறம் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மேலே போச்சுன்னா இன்னொன்று கீழே இழுத்துரும், ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்று கீழே இழுத்துரும். எதையுமே மேலே ஓடவே விடாது, வெளில போகவே விடாது. ஏன்னா இழுத்துன்னு செய்யணும், கீழே விட்டுரும். இந்த சீன நண்டுகள்லாம் நல்லா போட்டு மூடி வச்சிடணும். ஏன் அப்படின்னா ஒன்று மேலே போச்சுன்னா இன்னொன்று வந்து தூக்கி விட்டுரும், அப்புறம் எல்லாமே என்ன வெளில போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லோருக்குமே வருங்காலத்தை மனசில் வச்சு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அப்படி செய்கிற நண்பர்களை நம்ம வச்சுக்கணும். அப்படி செய்கிற நண்பர்களை நாம் நம்மளோட வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போதான் நாமும் மாறுவோம். இல்லைன்னா நம்ம வாழ்ந்தோம் போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். நம்ம சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, முருகா என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவார் டெய்லி. முருகா என்னை மட்டும் காப்பாற்று. அசல் இவர் என்ன இப்படியே பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அவர் காலையில் இருந்துச்சு, முருகா என்னை மட்டும் காப்பாற்றுன்ட்டு வேலைக்கு போயிடுவார். அப்படி இல்லை, இயேசுவே எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுங்க. என்னை மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்களை மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, என்னுடைய நண்பர்களை மட்டும் இல்லை, என்னுடைய நண்பருடைய பிள்ளைகளை, இங்கே கூட நம்ம சொல்லலாம், இங்கே கூட இருக்கிறவங்க அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு எல்லோரையும் நீங்கள் காப்பாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நானும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்களாக நாம் இருப்பதும், நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை வச்சுக்கிறதும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நீங்கள் டிராஸ்டிக்காக யாராவது
இந்த மாதிரி இந்த கேட்டகரியில சேராத நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் நாளைக்கே விடவே முடியாதுன்னா இன்னைக்கு மட்டும் பேசி விட்டுருங்க, நாளையிலிருந்து வேண்டாம், கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நலமாக இருக்கும். ஆண்டவரும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஞானம் ஆண்டவருடைய பார்வையில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்த்து சரியான காரியத்தை செய்வதுதான் ஞானம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம